கனிச்செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனிச்செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி யாகுவாவை காத்தென்னை சுத்தம் செய்தி. கிளை நறுக்கி களை பிடுங்கி யாகுவாவை காத்தென்னை சுத்தம் செய்தி. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். யெகோவா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. யெகோவா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். ஆம் ராஜாவே, நாங்கள் பாடினது போல உண்மையாகவே கிளை நறுக்கி களை பிடுங்கி யெகோவா நாங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக நீர் எங்களை சுத்தம் செய்கிறீர். உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறையா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளோடு பேசும்படியான வார்த்தை நீர் தருவீராக. அதை நீர் அபிஷேகிப்பீராக. அது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி அருள் புரிவீராக. திருக்கரத்திலே தாழ்த்துகிறோம். மீட்பர் இரட்சகரும் ஆகிய யெகோஷுவா மசிஹா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யெகோவாவுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியா யெகோவா நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7, 8. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஹல்லேலூயா. யெகோவா தாமே இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. யெகோவா தம்முடைய வசனமாகிய மழையை நம்மேல் பெய்ய பண்ணுகிறதான விதத்தை கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். அதை அவர் 32ஆம் அதிகாரம் உபாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 2, 3 வசனங்களிலே அவர் சொல்லும் பொழுது அதை குறித்து அவர் நமக்கு விளக்குகிறார். How Yahuwah sends his rain upon his crops and how he maintains his vineyard. All we saw last week, and especially from Deuteronomy chapter 32 verses 2 and 3. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். கடந்த வாரமும் நாம் இதை கவனித்தோம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல என் வசனம் இறங்கும். இங்கே அவருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக, உண்மையான நாமத்தை ஆராதிக்கும்படி, உண்மையான நாமத்தின்படி அவரை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாய் இருக்கிறோம். நாம் மற்றவர்களிடத்திலிருந்து இந்த விஷயத்தில் தான் நாம் வித்தியாசப்படுகிறோம். The speciality of our gathering is we are the people who call upon his original true name and worship in his true name. That's a speciality we got, and we differ from others in this area. So மற்றவர்கள் ஆராதிக்கிறது போல தவறான நாமத்தில் நாம் அவரை ஆராதிப்பதில்லை. சத்தியம் என்ன என்று அறிந்து அதை தேடி கண்டுபிடித்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு நாம் அதை உண்மையான நாமத்தில் அவரை ஆராதிக்கிறோம்.
We are not worshipping in false name, but we worship in the true name, which we search the scriptures and it is revealed to us. So we truly, with the fear of Elohim, we worship in His true name. ஸோ யாகுவா நம்மோடு கூட பேசும்போது ஒரு வசனத்தை எப்படி அனுப்புகிறார் என்று நாம் பார்த்தோம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஸோ அவருடைய வசனம் எப்படியாக இறங்குகிறது என்பதை குறித்து அவர் பேசுவதை நாம் இங்கே தெளிவாக பார்க்கிறோம். அது எப்படி இறங்குமாம்? மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல். அது ஏன் மழை இளம் பயிர் என்று ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் என்று சொன்னால், இளம் பயிரின் மேல் யாரும் கடினமான தண்ணீரை அதன் மேல் ஊற்றுவதில்லை, மெதுவாகத்தான் அங்கே தண்ணீரை ஊற்றுவோம். ஸோ let my teaching drop as the rain, my speech distill as the dew. அவருடைய his teaching drops as the rain upon a tender herb. Okay, so the reason why it is falling upon a tender herb is to protect it, to keep it safe, because otherwise the same rain can destroy the tender herb. So he is allowing it to fall it upon the tender herb in a soft manner, so in order to water it and not to destroy it. அந்த இளம் பயிரின் மேல் அந்த மழை பொழியும் போது மிக மெதுவாக அது பொழிவதன் காரணம், அது மெதுவாக அதன் மேல் பட வேண்டும், அதற்கு தண்ணீர் செலுத்த வேண்டும், அதை அழிக்கக்கூடாது. அதற்காகத்தான் அப்படியான வசனங்களை அவர் அனுப்புகிறார். Even today we people receive in the word according to our strength. He supplies the words according to our strength, our understanding capacity. He doesn't send heavy words or strong words because he knew that we can't bear it. அவர் மிகவும் கடினமான வசனங்களை நம்மிடத்தில் அவர் அனுப்புவதில்லை. அவர் நம்மிடத்தில் அனுப்பும்போது எப்பொழுதுமே மிகவும் எளிமையான வசனங்களை அவர் வசனங்களின் நோக்கம், நம்மால் சில சமயங்களிலே கடினமான வசனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஆகையினால தான் அவர் அப்படிப்பட்டதான வசனங்களை அவர் அனுப்புகிறார். அதே போல அவருடைய வசனம் எப்படி இருக்கும் என்று ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10 ஏசாயா 55 வசனங்கள் 10ம் 11ம் குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம். மாறியும் உழைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து, எந்த நோக்கத்திற்கென்று அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். For as the rain comes down and the snow from heaven and do not return there, but water the earth and make it bring forth and bud, that it may give seed to the sower and bread to the eater, so shall my word be that goes forth from my mouth. It shall not return to me void, but it shall accomplish what I please, and it shall prosper in the thing for which I sent. இங்கேயும் அவருடைய வசனத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே அவர் சொல்லும் பொழுது, உறைந்த மழையும் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு அது உடனே திரும்பி போவதில்லை, அது பூமியை நனைக்கிறது.
நினைத்து அங்கிருந்து செடிகள் முளைக்கும்படி செய்து அது பலனை கொடுக்கும்படி செய்து விட்டுத்தான் அது அங்கே திரும்புகிறது. அவர் அதை தன்னுடைய வசனத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். தன்னுடைய வசனமும் அப்படித்தான். நான் அனுப்புகிற வசனம் நான் விரும்பினதை செய்து விட்டுத்தான் அது திரும்பும், வெறுமையே அவ்விடத்தில் திரும்புவதில்லை. So how the rain comes down and the snow from heaven and do not return there void. Okay, it doesn't go there empty. அப்போது எந்த நோக்கத்திற்கென்று அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது சரியாக நிறைவேற்றுகிறது. அப்போ நமக்கு வசனம் அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மிலே சில பலனை அது எதிர்பார்க்கிறது. So if the rain has been sent to us, it's not without any purpose. Definitely there is a purpose. So the purpose in us has to be fulfilled. For that reason only he is sending the word. So அவர் அனுப்புகிறதான வார்த்தை அவர் விரும்புகிறதான காரியத்தை செய்து சரியாக அந்த இடத்திலே அது திரும்ப வேண்டும். எந்த நோக்கத்திற்கென்று அது அனுப்பப்படுகிறது என்பதை இந்த 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது, அது விரும்புகிற காரியத்தை அது செய்யும், செய்யாமல் அது திரும்பி போகாது. அது என்ன செய்ய வேண்டும்? விதைத்தவனுக்கு ஏற்ற பலனை அது திரும்ப கொடுக்க வேண்டும். அது கொடுப்பதற்காகத்தான் அந்த மழை நம்மிடத்திலே பொழியப்படுகிறது. ஸோ நாம் இதை வாசிக்கிறோம். அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. ஸோ and make it bring forth and bud, that it may give seed to the sower and bread to the eater. ஸோ அந்த மழை வருவதனுடைய நோக்கம் அது கண்டிப்பாக விதையை முளைக்க பண்ண வேண்டும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை இது கொடுக்க வேண்டும். ஸோ ஒரு நோக்கத்தோடு தான் அந்த மழை அங்கே வருகிறது. அது போலதான் அவருடைய வசனமும் ஒரு நோக்கத்தோடு வருகிறது. நம்மிலே பலன் உண்டாக வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், you in me and my words in you, you shall produce more fruit. அவைகள் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் அதிக கனியை கொடுக்க முடியும். அருமையான தேவ பிள்ளை, அப்ப அந்த கனி கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த வசனங்கள் நமக்கு அனுப்பப்படுகிறது. அல்லாமல் இந்த வசனங்கள் எனக்கு, மற்றவர்களுக்கு தெரியாத வசனங்கள் எனக்கு தெரியும் என்று பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு அல்ல. These words are not being sent to make us pride. No. Sometimes we are puffed up so much when we speak to others that, okay, I know more than you. That mentality has to go. First of all, it has to bring forth the fruit within us. மற்றவர்கள் பேசும்போது எனக்கு அதிகமாக தெரியும் என்று நாம் நம்மை உயர்த்தி கொள்ளத்தான் நாம் அங்கே முயற்சி செய்கிறோம் ஒழிய அப்படி அது செய்வதற்காக அல்ல. அந்த வசனமானது நம்மிலே முதலாவது பலனை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் அந்த வசனங்கள் நமக்கு அனுப்பப்படுகிறது. நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக. சோ நாம் அப்படி பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். Before telling others that I know so much, we should check ourselves that do I yield that fruit according to the words which are supplied to me. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே நான் பலன் கொடுக்கிறவனாய் காணப்படுகிறேனா இல்லையா என்பதை காண வேண்டும். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து அவர் பேசும் பொழுது, என் தோட்டத்திற்கு நான் என்னவெல்லாம் செய்து விட்டேன், இனிமேல் நான் என்ன என் தோட்டத்திற்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பாக்கி இருக்கிறது என்பதை குறித்து அவர் அங்கே புலம்போதே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில், ஐசாயா chapter 5 verse 4, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? What more could have been done to my vineyard that I have not done in it? Why then, when I expected it to bring forth good grapes, did it bring forth wild grapes? நம்மை அவர் உயர்குல நற்குல திராட்சை செடியாக அவர் தேடி நட்டாராம். மிகவும் நல்ல இடத்திலே
நிலத்தை ஆயத்தப்படுத்தி அதிலே கற்களை எல்லாம் பொறுக்கி மண்ணை சுத்தப்படுத்தி அதிலே கோபுரத்தை கட்டி அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ எல்லா காரியங்களையும் செய்து அந்த நற்குல திராட்சை செடிகளை அதை நட்டி அது நல்ல கனிகளை தரும் என்று அவர் காத்திருக்கிறார். நிச்சயமாக விதைக்கிற எல்லாருமே அந்த கனி தருவதற்காக காத்திருக்கிற அனுபவம் உண்டு. When he took that land which is very fertile, a good land, and in that good land he cleansed it completely. He cleaned it by throwing the stones and everything. He cleared every stone from there and made it a good land, tilled it nicely. Then he planted choicest grapes, and waited with that expectations that it will bring forth good grapes, but it did not bring good grapes. So he is asking, what else I have to do? What more could I have been done for this vineyard to give more fruit? அப்போ நான் இப்போ செய்ததை நான் நல்ல பழங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும்போது அது கசப்பான பழங்களை தருகிறதே. நான் செய்ததற்கு மேலாக இனிமேல் நான் என்னதான் செய்ய வேண்டும் இந்த தோட்டத்திற்கு என்று அவர் மிகவும் வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர் செய்ய தகுந்த காரியத்தை செம்மையாக அவர் செய்து முடித்து விட்டார். யாகுஷுவா மசிகா கல்வாரி சிலுவையில நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று மிகவும் தைரியமாக அங்கிருந்து சொன்னார். முடிவாக அந்த காரியத்தை சொன்னார். When Yahushua Mashiach, when he was put upon the stake in cross of Calvary, he said very clearly, I have done everything I was supposed to do. So it is finished. It's a finished act. I have done everything. What else I have to do? There's nothing left behind. கல்வாரி சிலுவையிலே நான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் செய்து முடித்து விட்டேன். இனிமேல் இது பலனைத்தான் தர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். இனிமேல் நான் என்னதான் இதற்கு செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று மிகவும் ஆணித்தரமாக உறுதியாக யாகுஷுவா அங்கே சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். I have done everything to my vineyard so that it can bring good fruits. I have done everything. Nothing is left which I could do more. Everything I have done. I have watered it with my blood. What else I have to do? So he cries from there, what else I have to do? Why you are still giving sour grapes? நான் உனக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன். இனிமேல் நான் என்னதான் செய்ய வேண்டும்? என்னுடைய இரத்தத்தை சிந்தி உனக்கு தண்ணீரை நான் ஊற்றினேனே, இதற்கு மேலாக நான் என்னதான் செய்ய வேண்டும்? நீ நல்ல கனிகளை தருவாய் என்று உனக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, ஹalleluya, praise Yahuwah. இன்றைக்கு அவருடைய எதிர்பார்ப்பு நம்மிலே அதுதான். நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என் கனிகளுக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்கு அதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்கும் அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்து விட்டார். அதையும் எல்லாவற்றையும் அரைகுறையாக எதையுமே அவர் செய்யாதபடிக்கு சிறப்பாக அவர் செய்து முடித்து விட்டார். He is waiting for you to yield the good grapes, dear children of Yahuwah. He has not done anything half-heartedly or unfulfilled way. He did everything perfectly and he completed it successfully, and after that he is waiting for his fruit. Or are we not supposed to yield the good fruit, dear children of Yahuwah? What more is left? இவ்வளவும் செய்துவிட்டு நான் இனி என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்ய போவதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அதனுடைய வேலிகளை தகர்த்து போடுவேன், அதனுடைய சுவர்களை நான் இடித்து போடுவேன், அது முள்ளும் குறுக்கும் முளைக்கிறதான இடமாக அதை நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லுகிறார். Because he has not left anything undone and done everything for his vineyard to bring forth the good grapes, and when it failed to bring the good grapes, he says, now what else I will do? I will let you know. I will remove all the hedges and I will destroy all the walls around,
and I will make it open to everyone. So instead of bringing good grapes, now it will bring thistles and thorns. So that is only left. Nothing else is left now, because he is not going to do anything new. He has done everything and finished it, and he gave to us to use it, to enjoy it, to experience it. நாம் அவைகளை அனுபவிக்கும்படியாக அவர் செய்ய வேண்டிய சகல காரியங்களை செய்து முடித்து நம்முடைய கரத்தில் அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். இனி நான் என்னத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? அதனுடைய தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவார் என்று சொல்லி ஏசாயா 53ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 53 verse 11. Isaiah 53 verse 11. அங்கே அவர் சொல்லும்போது, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று சொல்லுகிறார். He shall see the travail of his soul and be satisfied. ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இது ஒருவேளை சரியாக புரியாமல் இருக்கலாம். ஒரு தாயானவள் தான் கர்ப்பம் தரித்து இருக்கக்கூடிய வேளையில அவள் மிகுந்த வேதனையோடு ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையில் இருக்கிற போராட்டத்தில் அவள் இருந்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருந்து கொண்டிருக்கிற வேளையில் கூட அந்த குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை அவள் கண்டு அங்கே திருப்தி அடைகிறாள். அதற்கு பிறகு தன்னுடைய வேதனையை அவள் உணர மாட்டாள். அதுபோலத்தானே யாகுஷுவா மசீகாவும் நாம் நல்ல கனிகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை தந்தார். அவ்வளவு பாடுகளையும் அவர் நமக்காக பட்டார், நாம் நல்ல கனிகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அப்ப நாம் அப்படி நல்ல கனிகளை கொண்டு வரும் பொழுது, நான் பாடுபட்டது வீணாகவில்லை, இந்த பிள்ளைக்காக நான் பட்ட பாடுகள் வீணாகவில்லை, இந்த பிள்ளைக்காக நான் சிந்தின ரத்தம் வீணாகவில்லை என்று சொல்லி தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி அடைவார். அருமையான தெய்வ பிள்ளையே. So when a woman travailing at birth, all her pains will be lost, will be forgotten once she sees the child crying. She will remember the travailing anymore. She will not remember them anymore, because she found the result of her travailing. Similar way, Yahushua Mashiach also, when he finds us as a good grapes, then he also forgets all the pain he underwent in order to save us, in order for us to bring the good grapes. He will be satisfied. That is what this verse says. He shall see the travail of his soul and be satisfied. Now that satisfaction he is expecting from us. இன்றைக்கு அந்த ஒரு திருப்தியை அவர் நம்மிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு அந்த திருப்தியை கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இப்பொழுது அவர் சொன்னதை பார்த்தீர்களா? நான் இனி என்னதான் செய்ய வேண்டும்? இந்த தோட்டத்துக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டேன், இனிமேல் நான் நியாய தீர்ப்பின் நடவடிக்கையை இந்த தோட்டத்திற்கு நான் எடுக்க போகிறேன். So he said, I have done everything for this garden, this vineyard. Now what I am going to do to my vineyard, let me tell you that I will do all these things. I will remove all its protections and I will ignore it, so that it will bring forth thorns and thistles. So நான் இந்த தோட்டத்திற்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் விட்டு இனிமேல் இதை கவனிக்க மாட்டேன், முள்ளும் குறுக்கும் முளைக்கும்படியாக நான் இதை விட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு வேதனை இருந்தால் அவர் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்வார் பாருங்கள். அது போன்ற சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம்,
அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை வாசிக்கலாம். Luke chapter 13 verse 6 and 7 up to 9. Luke chapter 13 verses 6 to 9. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு இருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது அதில் ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். So he also spoke this parable. A certain man had a fig tree planted in his vineyard, and he came seeking fruit on it and found none. Then he said to the keeper of his vineyard, look, for 3 years I have come seeking fruit on this fig tree and find none. Cut it down. Why does it use up ground? But he answered and said to him, sir, let it alone this year also, until I dig around it and fertilize it. And if it bears fruit, well, but if not, after that you can cut it down. இங்கேயும் அந்த திராட்சை தோட்டத்துக்கு நடுவிலே நடப்பட்டிருக்கிறதான அத்தி மரத்தை குறித்து சொல்லும் பொழுது, அதை நட்டவர் அதிலே கனியை தேடி வரும் பொழுது கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒவ்வொரு வருடமும் அதிலே கனியை தேடி வரும் பொழுது இந்த 3 வருஷமும் அது கனி கொடுக்கவில்லை. இனி 4வது வருஷம் வருகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், 3 வருஷமாக இதிலே நான் கனியை தேடி இதிலே ஒன்றுமே காணவில்லை, இது ஏன் இங்கிருந்து நிலத்தையும் கெடுத்து கொண்டு இருக்கிறது, இதை முற்றிலுமாக நாம் அகற்றி போட்டுவிட்டு அந்த இடத்திலே வேற செடிகளை நடலாம் என்ற எண்ணத்தில் அவர் சொல்லும் பொழுது தோட்டக்காரன் அவரிடத்தில் சொல்லுகிறான், ஐயா, நான் மீண்டுமாக கொத்தி அதை சுற்றிலும் எரு போடுவேன், கனி கொடுத்தால் பார்க்கலாம், கனி கொடுக்காவிட்டால் அடுத்த வருஷம் இதை நாம் வெட்டி போடலாம் என்று அவன் சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, the similar thing is Yahushua also did everything for us through his kadosh ruach, who watered us, who protected us from all the evil things, waiting for us to bring the good fruits. பரிசுத்த ஆவியும் கூட நம்மை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து நல்ல கனிகளை தரும் என்று அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நல்ல எரு போட்டு நம்மை சுத்தம் பண்ணி கொண்டு. ஆனால் நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். So now we need to think about it. What sort of fruit I am bringing out? So what is left there? The judgment is waiting there. The next year it will be cut and thrown. அப்போ 3 வருஷமாக அதில் கனியை தேடிக்கொண்டு வந்த அந்த அதனுடைய சொந்தக்காரர் சொல்லுவதை கவனிங்கள். அடுத்த வருஷம் கண்டிப்பாக இது வெட்டி போடப்படும். காரணம், இது கனியும் கொடுக்கவில்லை, அந்த இடத்தையும் அது சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த நிலைமையிலிருந்து நாம் மாறி கனி கொடுக்கறதான ஒரு அனுபவத்துக்கு வர வேண்டும். பிரியமான தேவ பிள்ளையே, இது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆக எல்லா நாளும் இப்படி போய்கொண்டு இருக்காது. பயிரிட்டவர்களுக்கு ஏற்றதான பலனை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதே காரியத்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசித்தோம். முதல் வசனமாக நாம் வாசித்தது Hebrew 6th chapter verse 7 and 8. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். So the land which brings forth a good fruit, Hebrew chapter 6 verses 7 and 8, for the earth which drinks in the rain that often comes upon it and bears herbs useful for those by whom it is cultivated, receives blessings from Yahuwah. So தன்மேல் அடிக்கடி பெய்கிறதான மழையை அது
அந்த நிலமானது குடித்து கொண்டு தன்னில் பயிரிட்டவர்களுக்கு ஏற்றதான பலனை அது பிறப்பிக்கும் பொழுது அது நிச்சயமாகவே அதை பயிரிட்டவர்களாலே அது பயிரிட்டவர்களுக்கு பலனை கொடுக்கும் பொழுது யாகுவாவாலே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட நிலம் நம்மிடத்திலே பயிரிட்டவர்களுக்கு ஏற்றதான, அப்போ அந்த தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை என்று சொல்லும் போது நமக்கு அனுப்பப்படுகிறதான தேவ வசனம், நமக்கு அனுப்பப்படுகிறதான தேவ வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலனை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இட்ஸ் a rain that often comes upon it. We drink that rain. The rain means it's the word of Yahuwah. So the word of Yahuwah, when it comes to us, and we need to produce a good fruit as per the expectation of the cultivator, the sower. We have to yield the good fruits. நாம் நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்துல எப்படிப்பட்ட கனிகள் காணப்படுகிறது? பயிரிடுகிறவர்களுக்கு, அதாவது வசனத்தை, வார்த்தையை நம்மிடத்திலே அனுப்பினவர்களுக்கு ஏற்றதான ஒரு பலனை நாம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா இல்லையா என்று நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். Hallelujah. Let us examine ourselves and find out what sort of fruit I am bringing out, what sort of fruit I have within me. So when you bring the right fruit out of this, right yielding out of this rain which was sent to us, then that land will be blessed. நீ சரியான கனியை கொண்டு வருவாயானால் அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், அந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, மேன்மேலும் கனிகளை கொடுக்கும்படியாக அவர் அதை ஆசீர்வதிப்பார். He will bless that land so that it produces more fruits. But if it is not, அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும்? எப்படி 8ஆம் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 6:8, முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. But if it bears thorns and briars, it is rejected and near to being cursed, whose end is to be burnt. So பலன் கொடுக்காவிட்டால் அங்கே வேறொரு காரியம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது என்னது? சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அது சபிக்கப்படும், பின்பு சுட்டரிக்கப்படும். அதுதான் அதனுடைய முடிவு. So it is not going to stay just like that. Even if you don't yield the fruits, there's going to be something happening there. That land will be cursed, and at the end it will be burnt out. So the one who supplied the rain, who sowed the good seed, it's not going to sit quiet. It's going to take the action after the due time. So if you don't have the good fruits, then you may have to answer for that, why it is not. So he is asking the questions, what else I have to do for you? Everything I have done for you. So dear children of Yahuwah, let us examine ourselves what type of fruit we are bearing today. So that we can receive the blessings. இன்றைக்கு நான் எப்படிப்பட்டதான கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறேன்? நான் நல்ல கனிகளை கொடுத்தால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம் அல்லவா? அவர் இன்னும் அதிகமாக பலன் கொடுக்கும்படியாக அவர் நமக்கு சகாயம் செய்வார். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு நாளிலே அவர் கண்டிப்பாக கேட்க போகிறார், நான் இதையெல்லாம் உனக்கு செய்தேனே, நீ என்ன செய்தாய்? One day he is definitely going to ask, I have done everything for you, so what are you going to do for me? அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம்.
நாம் எப்படிப்பட்ட கனிகளை அவருக்கு கொடுக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளில் அவர் கண்டிப்பாக நம்மிடத்தில் கேள்வி கேட்க போகிறார். நான் எல்லாவற்றையும் உனக்கு நான் செய்திருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு நான் கொடுத்ததெல்லாம் அருமையான காரியங்களை நான் கொடுத்திருக்கிறேன், நீ நல்ல கனிகளை தர வேண்டும் என்று சொன்னேன். So one day he is surely going to ask, oh dear child, I have done everything for you in the best state what I can do, so that you could bring the good fruits. But what good fruits you are having? நீ எப்படிப்பட்டதான கனிகளை கொண்டிருக்கிறாய்? கனிகள் என்று சொல்லும் பொழுது 2 வகையான கனிகள் இருக்கிறது. ஒன்று ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற காரியங்கள் நாம் கலாத்தியரிலே 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறதான காரியம். அடுத்த ஒரு கனி என்னவென்று சொன்னால் ஆத்துமாக்களை கொண்டு வருவது, தேவனுடைய சமூகத்திலே ஆத்துமாக்களை கொண்டு வருவது. Hallelujah, praise Yahweh. There are 2 types of fruits. One is the fruit of the Holy Spirit, Kadosh Ruach, that 9 fruits which is supposed to be there mainly in every one of us. That's the first fruits what you are supposed to have. And the second one is that souls. You have to bring the souls to Yahuwah. That is the second. So these both the fruits we need to have. We need to be fruitful. இந்த 2 விதமான கனிகளும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய கனிகளும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற கனிகளும் வைத்துவிட்டு நாம் வெறுங்கையோடு கூட அவருடைய சமூகத்திலே வராமல், என் நேசர் என்னிடத்தில் வந்து நான் உமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான கனிகளை புசிப்பீராக என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, we cannot come empty handed in the presence of Yahuwah, but we have to come and say, Father, see, I have brought forth these fruits, the choicest fruits I brought for you. Please come and take and enjoy it. This is what we need to say now in this moment. I brought forth all these things from the rain which you sent me. நீர் அனுப்பினதான மழையில் இருந்து எனக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் அவருடைய கரத்திலே இவைகளை ஒப்புவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வெறுங்கையாய் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. You cannot sit in his presence with empty handed. You should have the fruit of the Holy Spirit as well as the souls which you have yearned for his name. So we need to have both. Hallelujah. That is what Sulamite is coming and telling to him. See what all the things I have brought for you. சூலமித்தியாள் சொல்லும் பொழுது தன் நேசரிடத்திலே அவள் இதைத்தான் சொல்லுகிறாள். 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை பாருங்கள். வாடையே எழும்பு, தென்றிலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. Let my beloved come to his garden and eat its pleasant fruits. நாம் இதை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதைத்தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை அழைத்து என்னுடைய தோட்டத்திற்கு வந்து அருமையான கனிகளை நீர் புசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள் நாம் கடந்து வர வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, இல்ல நம் we must be able to say this way, oh let my beloved come to his garden and eat its pleasant fruits. அது என்னிடத்தில் இருக்கிறது, இப்படிப்பட்ட கனிகள் என்னிடத்திற்கு இதோ நான் கொண்டு வந்த என்னுடைய ஆத்துமாக்கள், தேவன் கொடுத்த எனக்கு கொடுத்த ஆத்துமாக்கள், அது ஒரு கனிகள். மற்றொரு கனிகள் ஆவிக்குரிய கனி எனக்கு எப்பொழுதும் என்னிடத்தில் காணப்பட வேண்டும். அப்படி சொல்லுகிறதான ஒரு தோட்டம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அவர் நமக்கு கிருபை செய்வார். ஆனால் நாம் இன்றைக்கு அதை விட்டு வீண் பெருமைகளை பேசிக் கொள்வதிலே நாம் நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே தாழ்மை இல்லை. Instead of bringing the fruits, bearing the fruits, we just boast ourselves in so many other areas. We are very pride.
Sorry. But what is expected out of us is to bring the fruits, souls, as well as the spirit of the fruit of the spirit. இரண்டு கனிகளை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளையே. ஸோ மற்றவர்களுக்கு கிடைக்காத வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்றால் மற்றவர்களால் கொண்டு வர முடியாத கனிகளையும் நாம் கொண்டு வர வேண்டும் என்பது அவர் நம்மிலிருந்து எதிர்பார்க்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு அருமையான தேவ பிள்ளையே. When Yahweh supplies the word which is not available to the nominal churches, the other people, then we also need to produce the fruits which is not available in other people. We must be the soul winners. So அப்படிப்பட்டதான ஒரு நல்ல கனிகளை தருகிறவர்களாய் யாகோவா நம்மை மாற்றுவாராக. முதலாவது நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், நான் கனி உள்ள நிலைமையில் இருக்கிறேனா, கனியற்ற நிலைமையில் இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். Today, what is my status? In which condition I am living in? Am I fruitful or I am fruitless? Then we need to surrender ourselves into the hands of Yahweh. நான் இன்றைக்கு எப்படிப்பட்ட கனிகளை வைத்திருக்கிறேன்? யாகோவா கேட்கிறார், நான் இந்த தோட்டத்திற்கு செய்யாத வேற எந்த வேலையை நான் செய்யலாம்? Yahushua is asking, what else I have to do for you which I have not done? நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா? நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன், நீ எனக்காக அது காரியங்களை செய்ய மாட்டாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அவருடைய ஆவி நம்மை பார்த்து கேட்கிறது, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? His soul is asking to us, His spirit is asking to us, have I not done everything for you? But what you have done for me? So His voice has to ring into our ears. His question, what else I have to do? But what have you done for me? So can we come next week and say, this is what I have done for the kingdom of Yahuwah. These are the fruits I have brought for the kingdom of Yahuwah, to the presence of Yahuwah. Will we be able to say that, dear children of Yahuwah? அப்படிப்பட்ட காரியத்தை நாம் அவரிடத்தில் சொல்ல முடியும். ஐயா, உமக்காக நான் இந்த கனிகளை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன், நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. ஆத்துமாக்களை உமக்காக கொண்டு வந்திருக்கிறேன், நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக என்று நாம் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. Thank you, Father. நாம் அப்படியாக நம்மை அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நான் நிச்சயமாக அடுத்து வரும் பொழுது வெறுங்கையோடு வரமாட்டேன், நிச்சயமாக கனிகளை கொண்டு வருவேன் என்று சொல்லலாம். Shall we commit ourselves in His hands and say, next week I will not come empty handed, I will come with the fruits, the choicest fruits for you. Hallelujah. நாம் அப்படி சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து, நல்ல கனிகளை உமக்காக நான் கொண்டு வருவேன், உமக்காக நான் ஆத்துமாக்களை, என் ஆவிக்குரிய கனிகளை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லலாமா? யாகோவா நம்மை ஆசீர்வதிப்பாராக. May Yahweh bless every one of us. Let us declare that I will not come empty hand next week. அடுத்த வாரம் நான் வெறுங்கையோடு நான் உடைய சமூகத்தில் வரமாட்டேன், ஏதாகிலும் ஒன்று உமக்காக செய்துவிட்டு தான் நான் வருவேன் என்று நாம் அவரை நோக்கி சொல்லுவோமா? பிரியமானவர்களே, யாகோவா நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா,
இதோ உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினீர் தகப்பனே. அது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். அருமையான எங்கள் பிரியமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதையும் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் தீர்மானம் எடுக்கும்படியாக நீர் உதவி செய்வீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி ராஜாவே. வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்க போகிற பிள்ளைகளையும் கூட உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரம். எந்த தீங்கும் அணுகாதபடி உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. Yahweh, I pray for everyone who have surrendered their heart into your presence, Father, that next week let them not come with the empty-handed in your presence, Father, but let them come with the fruits. Hallelujah. Bless them in a special way, Father. Hallelujah. Let no one come with the empty hand, Father. Let your presence be with them. Guide them continually, Father. அவர்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய யெகோவா மசீஹ் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Father, I pray. Bless everyone who is committing their hearts into your mighty hand, Father. Father, you receive and bless it and make them to yield the fruit according to your desire, Father. Give all the honor and glory to you forever and ever. In the matchless name of Yahushua Mashiach, we pray with thanksgiving. யாகுவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் உள்ளதாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் உள்ளதாக்கி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.